பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். தருமபுரி மக்கள் மீது மத்திய அரசுக்கு இருக்கும் அக்கறை கூட மாநில அரசுக்கு இல்லை என அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சௌமியா அன்புமணி தொப்பூர், புத்தூர், செட்டிக்கோம்பை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தருமபுரி மக்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு காட்டும் அக்கறை அளவுக்கு கூட மாநில அரசு கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டிய சௌமியா அன்புமணி, தொப்பூர் மலைப்பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியிருந்தும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த அந்த திட்டத்தை விரிவுபடுத்த பாமக தான் முயற்சி எடுத்தது என தெரிவித்தார். தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் நீண்ட காலமாக இருந்து வரும் குடிநீர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதுல ஒரு 1000 கோடியை தருமபுரி மாவட்டத்துக்கு திருப்பி விட்டுருந்தா எங்க மாவட்ட மக்கள் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி தானே கேட்டோம், வேற என்ன கேட்டோம்? வேற எதுவுமே நாங்க கேட்கல. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, விவசாயத்துக்கு நல்ல தண்ணி, ஆடு மாடுக்கு நல்ல தண்ணி, எதுக்குமே தண்ணிக்கே வழி இல்லாம பாலைவனமாக இந்த மாவட்டத்தை ஆக்க பாக்குறீங்க. ஒரு 1000 கோடியை நீங்க கொடுக்கல, வெறும் கடனை வாங்கி கடனை கட்டிட்டு இருக்கிறீங்க. இதுவா நிர்வாகம்? இதுக்காக நீங்க ஆட்சி பண்றீங்க? இந்த ஆட்சி இருந்து என்ன பிரயோஜனம்? எதுக்குமே அவங்க பிரயோஜனம் கிடையாது. பாஜக, அதிமுக உள்ளிட்ட தொண்டர்கள் உதகை பாஜக வேட்பாளர் வெற்றி பெற பாடுபட்டு வருவது போன்று மற்ற கட்சிகளில் பார்க்க முடியவில்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் போஜராஜனை ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உதகைக்கு ஹெலிகாப்டர் மூலம் வருகை தந்தார். அங்கு அண்ணாமலை வந்து இறங்கிய ஹெலிகாப்டரில் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்டத்தில் எவ்வித அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் பாஜக, அதிமுக உள்ளிட்ட தொண்டர்கள் உதகை பாஜக வேட்பாளர் வெற்றி பெற பாடுபட்டு வருவது போன்று மற்ற கட்சிகளில் பார்க்க முடியவில்லை என தெரிவித்த அவர், தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி களத்தில் இருந்தாலும் இருமுனை போட்டியாகவே இந்த தேர்தலில் களம் காண உள்ளதாக தெரிவித்தார். எல்லா கட்சி அப்படித்தாங்கன்னா சொல்லுவாங்க, அண்ணன் சீமான் அவர்களும் அப்படித்தாங்கன்னா சொல்றாங்க. தவறு கிடையாது, அவங்களுடைய பார்வை அது. ஆனா இன்னைக்கு இங்க களத்துல பாத்தீங்கன்னா நாம் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றோம், உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் என் பக்கத்தில் நின்று இருக்கிறாங்க. எதுக்காக அவங்க நான் சொல்றாங்க, அவங்களும் கூட எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் இன்னைக்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி நிற்குதுன்னா முழு மனதாக ஒரு தொண்டர் மனப்பான்மையோடு களத்துல வந்து நம்முடைய போஜராஜனுக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியோடு இணங்கி பணி செய்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் என சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உற்பத்தியாளர்கள் சங்க உறுப்பினர்களிடம் ஆதரவு திரட்டிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜக அதிமுகவின் முதுகில் சவாரி செய்கிறது என்ற முதலமைச்சரின் விமர்சனத்துக்கு திமுக தனித்து போட்டியிட்டால் எல்லா கட்சிகளும் தனித்து போட்டியிடலாம் என்ற எண்ணம் உருவாகும் என தெரிவித்த அவர், அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கும் தைரியம் முதலமைச்சருக்கு இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் என வலியுறுத்திய அவர், தீப்பெட்டி உற்பத்தியாளர்களின் அனைத்து கோரிக்கையையும் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதியளித்தார். முதலமைச்சர் பயத்துல நடுநடுங்கி போய் கொண்டிருக்கிறார். பயம்னா அப்படி பயம் இப்படி பயம் இல்லை. முதலமைச்சர் 1999ஆம் ஆண்டு அப்ப அவர் யாரோடு இருந்தார்? அன்றைக்கு மட்டும் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு இப்படி பசங்க. சரி, இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியோடு தானே இன்னைக்கு திமுகவும் பயந்து இருக்கிறது. ஏன் தனித்து போட்டியிட முடியாது? திமுக தனித்து போட்டியிட்டால் எல்லா கட்சியும் தனித்து போட்டியிடலாம் அப்படின்ற எண்ணத்தை முதலமைச்சர் உருவாக்குவாரா? அந்த தைரியம் முதலமைச்சருக்கு இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுவதாக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். புதிய தமிழகம் கட்சி சார்பில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் போட்டியிடும் 61 வேட்பாளர்களில் 57 பேருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், தனித்து போட்டியிடுவது புதிய தமிழகம் கட்சிக்கு புதிது அல்ல என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தற்போதைய அரசியலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது என தெரிவித்த அவர், எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுவதாக தகவல் தெரிவித்தார்.
1996ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிட்டு தனித்தே வெற்றி பெற்றேன். அதற்கு பிறகு நடைபெற்ற 98 நாடாளுமன்ற தேர்தல், 99 நாடாளுமன்ற தேர்தல், கடைசியாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரையிலும் எந்த தேர்தலையும் புறக்கணிக்காமல் தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறோம். பல நாடாளுமன்ற தேர்தல்களில் நாங்கள் அதேபோல் சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு இருக்கிறோம். எனவே தனித்து போட்டியிடுவது என்பதும் புதிய தமிழகம் கட்சியத்துக்கு புதிய விஷயம் அல்ல, புதிதும் அல்ல. இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்பது அது ஒரு கலாச்சாரமாக மாறியிருக்கிறது. பொதுவெளியில் பெண்களை அவதூறாக பேசும் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் என்ற பொறுப்பை இழந்துவிட்டார் என எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் கனிமொழி சோமு ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கனிமொழி சோமு, வரும் தேர்தலில் 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு சென்றுவிடுவோம் என்ற தோல்வி பயம் காரணமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆகியோரை தரம் தாழ்த்தி பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், பொதுவெளியில் பெண்களை அவதூறாக பேசி வரும் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் என்ற பொறுப்பை இழந்துவிட்டார் என காட்டமாக தெரிவித்தார். நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணின் மாண்பை கூட பார்க்காம மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளில் எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களை மிகவும் தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தோல்வியின் பயத்தின் உச்சத்துக்கே எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாங்க. நமக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் 2வது இடம் கூட கிடைக்காது, 3வது இடத்துக்கு போய்விடுவோங்கிற அந்த பயமின் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஒரு தரம் கெட்ட வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து பேசுகிறார். இது அவருக்கு மட்டும் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அவர் கட்சியை சார்ந்த CV சண்முகம் ஏற்கனவே பெண்களை இழிவாக பேசினார், இலவசமாக பொண்டாட்டிகளை கொடுப்பாங்களான்ற அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசினார். அதே மாதிரி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களும் பாவாடைன்னு அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசினார். அதே மாதிரி MR விஜயபாஸ்கர் அவர்கள் ஒல்லியான பெண்களையும் குண்டு பெண்களையும் கம்பேர் பண்ணி பாடிங் ஷேமிங் பண்ணி பேசினார். இது திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நிச்சயமாக பெரிதாக நாங்கள் அனைத்து மகளிரும் இதை நாங்கள் பெருசாக கண்டிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.